உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மேன்மையான அமைப்புகளும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் பெருக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக இந்த வருடம் குரோதி வருடம். இந்த வருடத்தில் முக்கிய கிரகங்கள் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது இவர்கள் உங்களுக்கு அற்புதமான இடத்துல நிற்கிறார்கள். ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு பொதுப்படையாகவே கடந்த 2 வருஷமாகவே குரு பயிற்சி சரியில்லை. அந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் 3ஆம் இடத்துல உங்களுக்கு மீனத்தில் இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷத்தில் 4ஆம் வீடு அர்த்தாஷ்டம குருவாக இருந்தார். இப்போதான் உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் பிறந்ததுமே முதல் பெயர்ச்சியாக அருமையான வருடக்கோளாக உங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கு, அதுவும் உங்களுடைய நண்பர் இந்த மகர ராசி என்பருக்கு நண்பராகப்பட்ட சுக்கிர பகவானுடைய வீட்டிற்கு குரு பகவான் நிற்கிறார். அவரது பார்வை பார்த்தீங்கன்னா அருமையான இடத்துல 5 வீட்டில் விழுது. 1 புதன் பகவான் வீட்டில் விழுது. 2 அந்த புதன் பகவான் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். பாக்கியத்தில் குரு பார்வை விழுந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். 1. அடுத்தது குரு பார்வை லாபஸ்தானத்தில் விழுது, விருச்சிகத்தில் விழுது. டைரக்டாக விருச்சிகம்ன்றது உங்களுக்கு லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் 180 டிகிரியில் இந்த வருஷத்தில் அந்த இடத்துல குரு பார்வை முழுமையாக விழப்போகுது. அப்போது அந்த பார்வையால் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதற்கு அடுத்தது குரு பார்வை உங்கள் ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்பு. குரு உங்களை பார்த்தா அப்போ எப்படி இருக்கும், எவ்வளோ அருமையான மேன்மைகள் கிடைக்கும். எத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டமும் மன உளைச்சலும். மகர ராசி அன்பர்கள்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நேர்மையாக யதார்த்தமாக போல்ட்னஸாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளையும் துரோகங்களையும் மன உளைச்சல்களையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு, குறிப்பாக ராகு பகவான் யோககாரகனுக்கு உகந்த வீடு 3ஆம் வீடு. இந்த 3ஆம் வீட்டில் ராகு பகவான் நின்றால் உங்களுடைய முயற்சிகள் பெரிய இலக்க அடையும். நினைச்சதை முடிப்பீங்க, நினைச்ச இலக்க தொடவீங்க. அந்த அளவுக்கு அருமையான இடத்துல ராகு பகவானும் கேது பகவான் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும், இதில் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் 7 சனி முடியக்கூடிய தருணம். முதல் சனியாக இருந்தால் நம்ம வருத்தப்படலாம், 2ஆம் சுத்து கொடுக்குமே தவிர கெடுக்காது. அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியினால் ஒரு நல்ல மேன்மைகள் பல பேர் வாழ்க்கையில் இந்த 7 சனியில் தான் பிஸியாகி பெரிய லெவலில் சாதிச்சிருப்பீங்க. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த வருஷத்தில் எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதை நான் தெளிவாக விவரமாக சொல்கிறேன். அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக அடையும். ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் மாற மாட்டீங்க. எந்த ஒரு பேச்சையும் செயலையும் பின்பற்றிட்டீங்கன்னா அந்த பேச்சில் போல்டாக நிற்பீங்க. நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எப்போவுமே பிடிவாத குணம்னா ஒரு முடிவெடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அந்த விடாமுயற்சி முழுமையாக இருக்கிறது மகர ராசி அன்பர்கள். உங்கள் ஸ்பீடு எங்கேயுமே குறையாது, எப்போவுமே ஸ்பீடாக இருப்பீங்க, எப்போவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய நிலைகளால் பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சிங்க. உங்களுக்கு வேண்டியவங்களையே இழந்தீங்க. அதையும் தாண்டி தொழில் ரீதியில் எவ்வளோ எஃபெக்ட் போட்டும் அதில் சரிவுகளையே சந்திச்சிங்க. உங்களை மாதிரியான வளர்ச்சியை சந்தித்தவங்களுக்கு இல்லை, உங்களை மாதிரியான பாதிப்புகளை அடைஞ்சி காரணமே இல்லாமல் எந்த தப்பு தவறும் உங்கள்கிட்ட எந்த வித ஒரு கெட்ட இதுவும் இல்லை. எல்லாத்துலேயுமே உங்களை மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் எங்கே என்ன நடந்தது, எங்கே தவறு நடந்ததுன்னே தெரியல. ஆனால் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு நடுவில் இன்றைக்கி பிளாக்காகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதனால் கடன் சுமைகளும் மன அழுத்தமும், குறிப்பாக சொல்லணும்னா இனம் புரியாத நெருக்கடிகளும்
உங்களுக்கு வேண்டியவங்களே இன்னைக்கு வேண்டாதவங்கள மாறிட்டாங்க, உங்களுக்கு சார்ந்தவங்களே துரோகிகளாக ஆகிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பழமொழி சொன்ன மாதிரி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி கடைசியில் பார்த்தா எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் கிடைச்ச வரம் பாக்கியம் சரியாக பயன்படுத்தினால் 100% வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானது வீடு ரிஷபமும் தான். அந்த ரிஷபத்தில் தான் குரு நிற்கிறார். அந்த குரு பார்வை பாக்கியத்தில் விழுறதுனால தொழில் பாக்கியம் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்க போகுது. அந்த தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு இலக்கை அடைய போகிறீங்க. உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பிரகாசமாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சக்ஸஸ்ஃபுல் முடிவாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பிரைட் ஆகும். நீங்கள் பொதுவாகவே விதை ஒன்று செடி ஒன்று இங்கே முளைக்காது. என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். அப்படி நீங்கள் நினச்சது தான் நடக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்லதையே நினச்சிங்க, நல்லதையே எண்ணி நல்லதை நோக்கியே பயணம் பண்ணீங்க. உங்களால் வாழ்ந்தவங்க பலர், கெட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலன் இந்த வருடம் கிடைக்க போகுது. அப்போது இது வளர்ச்சிக்குரிய ஒரு வருடம். இந்த வருடத்தில் தடைப்பட்ட எல்லா வேலைகளையும் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதில் முதல் படி தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. அதில் இருந்த துரோகிகளுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க. தொழில் ரீதியில் இருந்த எதிர்ப்புகளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, தொழில் ரீதியில் உங்களுக்கு சில விஷயங்கள் ஜாமை பிரேக்கை லாக்கை நின்னது எல்லாத்துக்குமே தெளிவாக அழகாக ஒரு ரிசல்ட்டை உண்டாக்க போகிறீங்க, சரி பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு தொழிலில் 10 மடங்கு பலமாக்க போகிறீங்க. அது 100% உங்களுக்கு குரு பார்வையால் கிடைக்கிது. குறிப்பாக ராகுவால் உங்கள் ஸ்பீட் அதிகமாகும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு யானை பலத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மனசை பலப்படுத்தி அதனுடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த வருடத்தில் எடுத்து இந்த வருடத்தில் வச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் எடுக்க உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மைகளை கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, லாபஸ்தானத்தில் குரு பார்வை டைரெக்டாக பார்க்கறதுனால தொழிலில் பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க, நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. ஒரு வளர்ச்சின்றது நீங்கள் நினச்ச மாதிரியாக ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையில் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சீங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ பார்த்து பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு நாள் பூரா உழைச்சாலும் அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்காமலே இருந்தது. நீங்கள் பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லாமல் இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கரெக்டாக செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது. கடைசியில் பார்த்தா செய்த வேலையிலேயே இழந்து நின்னவங்க பல பேர். வேலையை விட்டுட்டு மீண்டும் வேலை கிடைக்க முடியலையன்றவங்க நிற்கிறவங்க சிலர். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வேலை உட்காராமல் டெம்பரவரியாகவே போயிட்டுருக்கு, என்ன செய்கிறது தெரியலன்ற நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் ஒரு போல்டான ஒரு அற்புதமான மேன்மை இந்த வருடம் கிடைக்க போகுது. அதில் ப்ரமோஷனும் கிடைக்க போகுது, சம்பள உயர்வும் உண்டாக போகுது. வேலை சார்ந்த ரீதியில் சில சாதனைகளை உண்டாக்க போகிறீங்க. சில அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாமே சிலருக்கு ஒரு நல்ல இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தோ இல்லை அறிவியல் சார்ந்தோ ஒரு விஞ்ஞான சார்ந்தோ ஒரு நல்ல முயற்சிகள் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருடத்தில் இத்தனை வருஷமாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்ச விஷயங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஒரு பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் கிடையாது, கலைத்துறையில் குறிப்பாக சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வருடம். பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. அதுலேயும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பலமாக இருக்குது. அதனால் 100% கலைத்துறையில் மட்டும் கிடையாது, டெக்ஸ்டைல்ஸ், நெசவு சார்ந்த ரீதி, ஜவுளி சார்ந்த துறை, குறிப்பாக ஐடி துறை, இது எல்லாமே டாப் லெவலுக்கு போகுது. அருமையான அமைப்பில் அதில் வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே சாதிக்க போகிறீங்க. தொழில் சார்ந்த ரீதியிலையுமே அதில் பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய வீடு செவ்வாய் பகவான் வீட்டில் குறிப்பாக பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாயத்துறை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம். குறிப்பாக சொல்லணும்னா, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் மற்றவங்க நன்மை அடைஞ்சாங்க கடந்த காலகட்டங்களில். இந்த வருடத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உருவாக போகுது. ஒரு அருமையான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்தினால்
ஒரு அருமையான மேன்மைகளை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் திருமண வாய்ப்புகள் இந்த வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து அதனால் பல தடைகள் ஆகி இல்லை நெருங்கி வந்து விலகி போனதுனால திருமணத்திற்கு மேலே இருந்த ஒரு அபிப்பிராயமே எங்களுக்கு போயிடுச்சிங்கன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% இந்த வருடம் உங்களுக்கு திருமண மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு தடப்பட்டு நிற்குது. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணியும் எனக்கு உண்டான அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினச்ச உங்களுக்கு குரு பார்வை பாக்கியத்தில் விழுது. அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. குரு பகவான் 5ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்போது 100% உங்களுக்கு புத்திர பாக்கியம் பலம் பெறுது. அப்போது உங்கள் ராசியும் குரு பார்க்கிறார். அப்போ 100% மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருந்த சங்கடங்களும் சலிப்புகளும் குழப்பங்களும் வெறுப்புகளும் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. பிடிச்ச வாழ்க்கை, இஷ்டப்பட்ட வாழ்க்கை, திருமண ரீதியில் நான் ரொம்ப நாளாக இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையுமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை ஒன்றிணைந்து நீங்கள் நல்ல வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியிலையும் ஆரோக்கிய ரீதியிலையும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது. ஏன்னா அந்த பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றுச்சு, பாக்கிய சம்மந்தப்பட்ட இடமும் ராசியும் பலம் பெற போகுது. இதில் சனி பகவானது பார்வை லாபஸ்தானத்திலும் விழுது. அப்போது 100% குரு பார்வையும் அங்கே விழுது, சனி பார்வையும் அங்கே விழுது. இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம். அஷ்டமத்தில் சனி பார்வை விழுறதுனால 100% திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணுங்க. அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். உங்கள் தொழில் திடீர்னு 10 மடங்கு லாபத்தை உண்டாக்கினால் அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்தான். இப்படி அதிர்ஷ்டங்கள்ன்றது பல விதத்தில் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அமையும். அதே நேரத்தில் அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே உங்களுக்கு டாப் லெவலில் ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மகர ராசிக்கு பலமானதாக இருக்குது. ஆக ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சில பாதிப்புகள் உண்டாகி இருக்கும். ஆப்ரேஷன் வரைக்குமே சிலர் அறுவை சிகிச்சை வரைக்குமே நெருங்கி போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஆகியிருக்கும். கவலைகள் வேண்டாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த தருணம், இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் 9ஆம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலம் இது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். இதில் உங்கள் ராசியை குரு பார்வை விட கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீங்க. பல பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் இறங்கி பெரிய பெரிய நல்ல விஷயங்களை உண்டாக்குவீங்க. குறிப்பாக மனை பூமி சார்ந்த விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு காலம். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்க போகுது. பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக போகுது. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் குடும்பத்திற்கு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஆக மொத்தத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டிற்கு போகணும்னு நினச்சி முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு அமையும். ஆல்ரெடி வெளிநாட்டிற்கு வந்து ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சி அங்கே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டேன், இடையில் என்ன நடந்ததுன்னு தெரியல, அதனால் சில மன உளைச்சல்களும் நெருக்கடிகளுக்கு ஆளாகி வேலையும் தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத நிலைக்கு ஆளாகி குடும்ப ரீதியில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், குடும்பமே செதறனா எப்படி இருக்குமோ அந்த நிலை மனசுக்கு உருவாகுது. என்னன்னே தெரியல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் 100% உங்களுக்கு இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம், இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தது
தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்களுடைய முயற்சிகளை 100% பலப்படுத்துங்க. அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தீங்கன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி அளிக்கும். அது மாபெரும் யோகத்தை உண்டாக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.